குவிக்காக ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து வினோத் அண்ணா இருக்கார். வினோத் அண்ணா கிட்டத்தட்ட 25% ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு மேலே 11 பேர் நாமினேட் ஆன இடத்துல 25% ஓட்ஸுக்கு மேலே ஒருத்தர் வாங்கிட்டாருனாலே 99% அவங்க வந்து வின்னர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே கொஞ்சம் மெயினான பர்சன்ஸ் எல்லாருமே இந்த வாட்டி நாமினேட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக யாரெல்லாம் வந்து டைட்டில் கண்டெண்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வினோத் அண்ணா ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 25% ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த பிளேஸில் யார் இருக்காங்கன்னா பாரு இருக்காங்க. அவங்க வந்து 16% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% ஆஃப் ஓட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்கும் இவங்களுக்கும். தேர்ட் பிளேஸில் வந்து திவ்யா இருக்காங்க. திவ்யா வந்து 10% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து திவ்யா கொஞ்சம் டாப்லலாம் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இல்லை, அவங்க பெருசாக தெரியறதும் இல்லை. அவங்க ஒன்லி கிச்சன் ஒர்க் பண்ணுறதுலேயே பிஸியாக இருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா பிரஜனோட போய் இருந்ததுனால அவங்களுக்கு இதே கம்மியாயிடுச்சு, கண்டென்ட்டே கம்மியாயிடுச்சு. ஸோ டோட்டலாக தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஃபோர்த் பிளேஸில் வந்து விக்ரம் இருக்கார். விக்ரமும் அதே கிட்டத்தட்ட திவ்யாவோட ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. 9% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸில் அவர் இருக்கார். ஃபிஃப்த் பிளேஸில் கமருதீன் இருக்கார். கமருதீன் முன்னாடியெல்லாம் ரொம்ப டாப்பில் இருப்பார். எப்போ இந்த லவ் கண்டென்ட்குள்ளே போனாரோ அவரோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா நல்லா கம்மியாயிட்டே வருது. ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தா கம்மியாயிட்டே வருது. அந்த லவ் கண்டென்ட்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக ப்ளே பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட் வீக் நல்லா ஓட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கம்மியாயிட்டாங்க. மிடிலே தான் இருக்காங்க. இப்போவும் மிடில் தான் இருக்காங்க. அடுத்த பிளேஸில் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டு தான் வித்தியாசம். 2 பேர்த்தில் யார் வேணால் எலிமினேட் ஆகலாம். மோஸ்ட்லி அவங்க வந்து சாண்ட்ரா இருந்தால் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பிரஜனை தான் எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் எலிமினேட் பண்ணால். அடுத்த பிளேஸில் கனி இருக்காங்க. அவங்க 2 வாட்டி வந்து நாமினேட் ஆனால் இப்போ எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் எலிமினேட் ஆகலை. ஸோ கனி அக்கா, சுபிக்ஷா, அமித், எஃப்ஜே இந்த கடைசியில் இருக்க 4 பேருமே சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன் தான். இதில் யாரை வேணால் எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா சுபிக்ஷா எதுவுமே பண்ணுறதில்ல, வெறும் பீட் பாக்ஸிங் மட்டுமே பண்ணுறாங்க. போல்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும் சம்பவம் அந்த பிபி ஸ்பார்க் அவங்கக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். மற்றபடி அமித் அவர் நல்ல மனுஷன். பிபிக்கு செட் ஆகுமா இல்லையானா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட் பிளேஸில் எஃப்ஜே இருக்காங்க. ஸோ மச் ஆஃப் ஹேட்ரட் இருக்குது எஃப்ஜேக்கு. ஸோ எஃப்ஜேயும் வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.